தாயை பிரிந்து சோகமாக சுற்றித் திரியும் குட்டி யானை காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. குட்டி யானைக்கு என்ன ஆனது? விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. உயிர்கள் யாவற்றுக்கும் அம்மாவின் இருப்பும் அரவணைப்பும் இன்றியமையாதது என்பதை உணர்த்தியுள்ளது தாயை பிரிந்து பரிதவித்து வரும் குட்டி யானையின் செய்கைகள். கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே 30ஆம் தேதி யானை ஒன்று உடல்நலம் குன்றி படுத்திருந்தது. அதன் அருகில் பிறந்து 4 மாதமே ஆன குட்டி யானையும் இருந்தது. தாய் யானைக்கு சிகிச்சை தரப்பட்ட போது குட்டி யானை தாயிடமிருந்து பிரிந்து சகோதர யானையுடன் வனத்திற்குள் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குட்டி யானை தாயை தேடி தன்னந்தனியாக சுற்றித் திரியும் செய்தி கிடைத்து வனத்துறை அங்கு சென்றது. ஜீப் ஒன்றில் குட்டி யானையை வனத்துறையினர் மருதமலை யானை மடுவுக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அதன் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். தாய் யானை சுற்றித் திரியும் அதே வனத்தில் குட்டி யானை விடப்பட்டது. ஆனாலும் தாய் யானையை கண்டறிய முடியவில்லை. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து யானை பாகன்கள் வரவழைக்கப்பட்டு குட்டியை தாயிடம் சேர்க்கும் முயற்சியும் நடந்தது. வனத்துறையின் இந்த நடவடிக்கையும் தற்போது பலனளிக்கவில்லை. குட்டி யானை இன்னும் தாய்ப்பாலை கூட மறக்காமல் உள்ளது. இக்கட்டான சூழலில் வனத்துறையினர் அதற்கு புட்டிப்பால் தந்து பாதுகாத்து வருகின்றனர். குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்க முடியாத பட்சத்தில் அதனை யானைகள் காப்பகத்திற்கு அழைத்து சென்று பாதுகாப்பது என கனத்த இதயத்துடன் முடிவெடுத்துள்ளது வனத்துறை. இடைப்பட்ட காலத்தில் தாய் யானையுடன் குட்டி யானை சேர்ந்து விடாதா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.